கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இந்த லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள முத்தான இறை வார்த்தைகள். மனித மாண்பு பெரிது, சட்டமா மனித நேயமா என்று வரும் பொழுது மனித மாண்பு அன்பு பெரிது என்று இறைவன் இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். ஓய்வு நாளின் போது இயேசுவும் அவரது சீடர்களும் வயல்வெளியாக செல்கிறார்கள். சீடர்கள் தங்கள் பசிக்காக சில கதிர்களை கொய்து சாப்பிட்டு விடுறாங்க. குற்றம் கண்டுபிடித்து பெயர் வாங்கும் பரிசேயர்கள் ஆண்டவரிடம் வந்து, ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாதே, சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிடுறாங்களே, கண்டிக்க கூடாதா என்று கேட்ட பொழுது பழைய ஏற்பாட்டின் ஒரு சம்பவத்தை அவர் கூறுகிறார். பதிலாக, தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் ஓய்வு நாளிலே தங்கள் பசிக்காக அர்ப்பண அப்பத்தை உண்டதை நீங்கள் வாசித்ததில்லை என்று கேட்டு அவர்கள் வாயை அடைத்துக் கொடுக்கிறார். நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஓய்வு நாள் மனிதனுக்காக, மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல. அப்படியானால் சட்டம் மனிதனை நெறிப்படுத்துவதற்காக, வாழ்விப்பதற்காக, அவன் உரிமைகளை பாதுகாப்பதற்காக. ஆனால் அந்த சட்டமே மனிதனை விழுங்கும் பொழுது அந்த சட்டம் தேவையில்லை என்று சொல்லுகிறார். நம்ம நாட்டில் அதுதான் அங்கே நடக்குது. சட்டம் இருப்பது நீதியை, நியாயத்தை பாதுகாப்பதற்காக. ஆனால் அந்த சட்டமே இன்று மனிதனை கொல்லுகின்றதாகி விடுகிறது. பாருங்க, ஒரு பசுவை கொன்றால் மனிதனுக்கு தண்டனை, அடித்து உதைத்து உயிர் போகும் அளவுக்கு வதைக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இந்த சட்டத்தை பாருங்க, இது தேவையா நமக்கு? மனித மாண்பு பெரிதா, மிருக பாதுகாப்பு பெரிதா? இருக்கட்டும், பசுவை வதைக்க கூடாது, நல்லது. ஆனால் அந்த பசு காலகாலமாக இந்த நாட்டில் உணவாக பயன்படுத்தப்பட்டு வரும் பொழுது அதை நாம் அந்த மனித மாண்பை காக்காமல் ஒரு மிருகத்தை காக்க மனிதனை கொல்லுகின்ற சமூகம் நிறைந்த நாடாக மாறிவிட்டது. சட்டத்திற்கு மதிப்பு, மனித மாண்பிற்கு விலை இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் என்று சொல்லுகிறார், சட்டமா மனித மாண்பா? அதுதான் நல்ல சமாரியன் உவமையில பார்த்தீங்கன்னா, எத்தனை பேரும் வந்து போறாங்க. அதில் ஒரு குருவானவர் கூட ஓய்வு நாளின் போது ஆலயத்திற்கு போனங்கிற விறுவிறுப்புல போயிடுறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு சட்டம் இருக்குது, குருவானவர் தீட்டானது எதுவும் தொட்டால் நாங்கள் பலி நிறைவேற்ற முடியாது. அந்த சட்டத்தை அவர் கடைபிடித்தார், நல்லதுதான். ஆனால் அதைவிட மனித மாண்பு பெரிது என்று அந்த ஓமையின் இறுதியிலே யார் ஆயலாம், யார் சமாரியன் நல்லவன் என்று கேட்கும் பொழுது அந்த வழிபோக்கனுக்கு உதவிய அந்த சமாரியன், அந்த தேவைகளை சந்தித்த சமாரியன் தான் நல்ல அயலான் என்று பட்டம் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் நாம் கிறிஸ்துவை தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து யார் என்று கேட்டு அறிவு, அனுபவித்த அறிவு இல்லை. எங்கு அனுபவிக்கிறது? அதனால மத்திய 25:42-43 அழகான இறை வார்த்தைகள். நான் பசியாய் இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு தந்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நோய்வாய்ப்பட்டிருந்தேன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இங்கெல்லாம் எங்க இருந்தீங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் 40ஆம் வசனத்துல, இந்த சின்னஞ்சிறிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படியானால் நம்முடைய எவ்வளவு கிறிஸ்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம காண முடியவில்லை. காரணம், கிறிஸ்துவை தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து கொள்ளவில்லை. நாம் கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அவரது அன்பை அறிந்திருக்கிறோம், அவரது ஏற்றுக்கொள்ளுதலை அறிந்திருக்கிறோம், அவரது இரக்கத்தை அறிந்திருக்கிறோம். இந்த ஏழை எளியவர்கள் முகத்துல நாம் கிறிஸ்துவை காண மறந்து போக மாட்டோம். அவ்வாறு அன்பின் சட்டம் நாம் கடைபிடிக்கும் பொழுது உலக சட்டங்கள் நம்மளை செயலாற்றாமல் போய்விடும். உதாரணத்திற்கு, ரோடுகளில நமது போக்குவரத்தை கட்டுப்படுத்த டிராபிக் சிக்னல் இருக்கு. சிவப்பு விளக்குன்னா நிற்கணும், ஆரஞ்சு விளக்கு செல்வதற்கு தயாராக, பச்சை விளக்கு செல்லலாம். இந்த விளக்கு இல்லாமலேயே நான் அப்படித்தான் எனது வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வண்டி ஓட்டும் பொழுதெல்லாம் கூட்டம் வந்தால் நிற்பேன், கூட்டம் வழி விலகும் போது போவேன், எந்த விதத்தில்லாமல் போய்கிட்டு இருக்கிறேன்னா இந்த சட்டம் என்னிலே செயலற்று போய்விடும். அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அன்பின் சட்டத்தை, இறை வார்த்தையின் விழுமியங்களை கடைபிடித்தாலே போதும், சட்டம் நம்ம செயலற்றதாகி போடும். காரணம், பாவம் இருக்காது.
அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு பாவம் இல்லை. என் பகைவனை மன்னிக்கிறேன், வீட்டில் உள்ளவங்களெல்லாம் மன்னிச்சு அன்பு செய்கிறேன், அங்கு சட்டத்துக்கு என்ன வேலை? என்னை கட்டுப்படுத்த எந்த சட்டத்தாலும் முடியாதே. காரணம், நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே அந்த சட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை இயல்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நாம் நடக்கின்ற பாதைகளிலே, ரோட்டோரங்களிலே படுத்திருக்கிற முதியோர், பேருந்துகளிலே சந்திக்கின்ற பொழுது கையேந்து நிற்கின்ற சிறுவர் சிறுமியர்களிலே கிறிஸ்துவை காண்போம். அன்பை விதைப்போம், அன்பின் அரசை கட்டுவோம். இந்த பாவம் இந்த உலகை விட்டு ஒளிவதற்கு அன்பு ஒன்றுதான் அணிவேராக இருக்கட்டும், அதுதான் மருந்தாக இருக்கட்டும், சட்டங்கள் இருக்கட்டும். ஆனால் நாம் இறைவார்த்தையின் விழுமியங்களை கடைபிடிக்கும் பொழுது சட்டத்தை நிறைவேற்றுவர்களாகவே மாறிப்போகிறோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, உமது திருக்குமார் எங்கள் மீட்பு இயேசு கிறிஸ்து வழியாக மனித மாண்பின் மேன்மையை கற்றுத்தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே ராஜா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, நாங்கள் சட்டத்தை கடைபிடிப்பவர்களாக மாத்திரம் இராமல் நாங்கள் உமது அன்பின் வழியில, உமது அன்பை எங்கள் வாழ்விலே வாழ்வாக்க, மன்னிப்பை வாழ்வாக்க, ஏற்றுக்கொள்ளுதலை வாழ்வாக்க, ஒருவரை ஒருவர் நேசிப்பதை வாழ்வாக்க எங்களை வழிநடத்தும். பரிசுத்தத்தின் மேன்மை உணர்ந்து சொல் செயல் சிந்தனைகளில பரிசுத்தமாய் வாழ எங்களை வழிநடத்தும். அன்னைய பரிசுத்த மரியே தாயே, எங்களுக்காக பரிந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாள் நமக்கு சட்டத்தின் நாள் அல்ல, அன்பின் நாளாக மாறட்டும். இந்த நாடு இணைய நாளாகட்டும். ஆமென்.